இது இல்லாம டிஎம் அக்கௌண்ட்ஸ் ஏஎம் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் எல்லா இடத்துலையும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இருக்காரு. ஃபுல்லா பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மாசம் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது இல்லாம டெண்டர் அப்ப 1.25 லட்ச ரூபா பணம் வாங்கினேன். டாஸ்மாகால் இன்னும் எத்தனை உயிரை பறிப்பீர்கள் ஸ்டாலின் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். டாஸ்மாக் உரிமையாளர் கொடுத்த டார்ச்சரால் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக ஊழியர் வெளியிட்ட வீடியோவை வெளியிட்டு அவர் இவ்வாறு கொந்தளித்துள்ளார். என்னோட மரணத்துக்கு முதல் காரணம் திருச்சி டாஸ்மாகை சேர்ந்த பிஎம் அக்கௌண்ட்ஸ் அர்ஜுன் மற்றும் பிடபிள்யூடி இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், இந்த பிடபிள்யூடி ரைட்டர் அரவிந்த், எல்லாரும் தான் காரணம். நல்லா தான் தொழில் பண்ணிக்கிட்டு அமைதியாக தான் தொழில் பண்ணிருக்கீங்க. கண்டினியூவா மாசம் 50,000 ரூபான்னு சொல்லி கேஸ் போட்டு எப்படி தொழில் பண்றோம் பாக்குறேன், என்ன செய்யறோம் பார்க்க. கேஸுக்கு நான் அவனை காலி பண்ணாம விட மாட்டேன். வேலை செய்யறவனுக்குலாம் மிரட்டி நீங்க அவன்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு குண்டாஸ் போட்டு விட்டுருவான், அது போட்டு விட்டுருவான், இது போட்டு விட்டுருவான்னு சொல்லி கண்டினியூவா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இது இல்லாம டிஎம் அக்கௌண்ட்ஸ் ஏஎம் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் எல்லா இடத்துலையும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இருக்காரு. ஃபுல்லா பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மாசம் பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது இல்லாம டெண்டர் அப்ப 1.25 லட்ச ரூபா பணம் வாங்கினேன். இந்த பணமும் நான் கொடுத்தேன். யார்ட்டையும் நான் வசூல் பண்ணல, ஒரு வேலை செய்யலை, எதுவுமே பண்ணல. ஆனா வேணுக்குன்னு என்னோட கடைகளை மட்டும் 6 கடைகளை மட்டும் பீடி கொடுக்கல, க்ளோசிங் ஆர்டர் போட்டு நான் நடுத்தரு உன்னை நிப்பாட்டிடுவேன், நிமிஷா நீ பண்ணிக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. எனக்கு ஆஃபீஸ் போனாங்க, பேசினாங்க. டிஎம்மும் பேசினாங்க, ஏஎம்மும் பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், என்ன நீ நடவடிக்கை எடுங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். எத்தனை இல்லீகல் பார் ஓடுது, எத்தனை இல்லீகல் பார்ல நீங்க காசு வாங்குறீங்க. டாஸ்மார்க்ல ஒரு நாளைக்கு இன்னொரு நான் வேலை பார்க்குற 10,216 அப்படிங்கிற கடையில ஒரு நாளைக்கு 15,000 பாட்டில் ஓடுது. சாரி 15,000 இல்லை, 12,000 பாட்டில் ஓடுது. இது 2,000 பாட்டில் போட்டு ஓடுது. 17,000 ரூபாய் எக்ஸஸ். அது இல்லாம பீரு ஆஃப் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 22 ரூபாய் 23,000 ரூபாய் எக்ஸஸ் வருது. இந்த எல்லா எக்ஸஸையும் அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. எக்ஸஸ் ஒவ்வொரு கடைக்கும் கணக்கு பண்ணி மாசம் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபா வாங்குறாரு. அதுல ஏஎம்க்கு பங்கு போகுது. இதை வசூல் பண்ணி கொடுக்குறது ஜேபி 1% வசூல் பண்ணி கொடுக்குறாரு. இது இல்லாம எஸ்ஆர்எம்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், பெரம்பலூர் எல்லா ஊர்ல இருந்தும் வசூல், நாகப்பட்டினம் எல்லா ஊர்ல இருந்தும் வசூல் பண்ணி புரோக்கரேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேபி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கடைகள்ல இருந்து இவ்வளவு வசூல் ஆகுது. இவ்வளவும் காசை வச்சு தின்னுட்டு இல்லீகல் பார் மூலியமா டாஸ்மார்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது அவங்களா நாங்களா? ஏன்னா போன டெண்டர்ல செந்தில் பாலாஜி என்ன டெண்டர் எடுத்தாரு. அவங்கதான் ஆல் ஓவர் டெண்டர் எடுத்தாங்க. டெண்டர் எடுத்ததுல எல்லாமே வீசுக்கு எல்லாமே வாடகைக்கு மாதிரி தான் எல்லாமே கடை நடத்திக்கிட்டு இருந்தோம். எல்லா மூடி இருந்த பாருக்கும் சேர்த்து டெண்டர் அமௌண்ட் நான் கட்டியிருப்பேன். எவ்வளவு நஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு இது பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் சம்பாரிச்சிட்டு போறது. இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி டாஸ்மாக் கூடனா 150 கேஸ் சரக்கே காணும். அந்த சரக்குக்கு உண்டான பணத்தை டிஎம் 3 லட்ச ரூபா போட்டு கட்டியிருக்காரு. மற்ற அதிகாரிகள் எல்லாமே சேர்த்து போட்டு 12 லட்ச ரூபா போட்டு 15 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் நியாயமா? இவங்க பண்றதெல்லாம் நியாயம் எல்லாம் செய்யுதுன்னா, நான் உழைச்சி சம்பாரிச்சு கொடுக்குறேன், லஞ்சம் கொடுக்குறேன். போலீஸ் பாலகிருஷ்ணன் சாருக்கு மாசம் 1,18,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் லஞ்சம். என்னோட உழைப்பை உருண்டி சுரண்டி தின்னுட்டு அவங்க எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி தோரணை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வட்டிக்கு வாசி வாங்கி கொடுத்துட்டு மன உளைச்சல் ஒரு 3 நாளாவே என் கடையில ரைட் அடிச்சு கேஸ் போடுறேன்னு சொல்லி 5 கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 2 கேஸ் போட்டாங்க. 3 கேஸ் சரக்கெல்லாம் தூக்கி போனாங்க. பேருக்குன்னு ஒரு 4-5 பாட்டில் கையில கொடுத்து விட்டாங்க எங்களை கூப்பிட்டு. இப்ப கூட நான் அவருக்கு பணம் கொடுத்தது வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மொபைல் பிசி இப்ப இன்னைக்கு காலையில வேலன் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே என்கிட்ட பணம் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு உண்டான வீடியோ என் போன்ல இருக்கு. நான் போனுக்கு இருக்கு, நான் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க அந்த வீடியோ ஆதாரமா எடுங்க. அதுவும் இல்லாம டாஸ்மார்க்ல நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம், ஏஎம், ஜேபி, எஸ்ஆர்எம் எல்லாம் ஒண்ணு நல்லவங்களை அதற்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. உழைச்சு சம்பாதிக்கிற நாங்க சாவமும், இவங்க எல்லாம் ஊதாரி தினமா எல்லாமே உழைச்சு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியல. எல்லாம் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் விட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.